எகிப்து என்றாலே நம் நினைவுக்கு வருவது பரந்து விரிந்த நைல் நதி, பிரமிக்க வைக்கும் பிரமிடுகள், பயமுறுத்தும் மம்மிகள். இவை அனைத்திற்கும் பிரதானமாக இருந்தது எகிப்தின் பண்டைய மதமாகும். இன்று அந்த மதம் இருந்ததற்கான அடையாளங்கள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன. ஒரு காலத்தில் உலகின் முக்கிய மதமாக இருந்த எகிப்தின் பண்டைய மதம் அடையாளங்களை மட்டுமே விட்டுச் சென்று மறைந்து போக என்ன காரணம்? புராதான கதைகளாலும் சடங்குகளாலும் சூழப்பட்டிருந்த எகிப்தியர்கள் இந்த மாற்றத்தை எவ்வாறு ஏற்றுக்கொண்டனர்? இன்று இது பற்றி விவாதிக்கலாம். எகிப்தியர்களின் வாழ்க்கையில் நைல் நதி அவர்களின் ஜீவாதாரமாக இருந்தது. அந்த நதியில் பாயும் தண்ணீர் என்பது அவர்களின் பயிர்களுக்கு பெரும் வளத்தை கொண்டு வந்தது. தங்கள் உயிர் வாழ இன்றியமையாததாக இருந்த நைல் நதியை ஆரம்ப காலத்தில் எகிப்தியர்கள் தெய்வமாக வணங்கினர். இது இயற்கை, நீர் மற்றும் விவசாயத்தை கட்டுப்படுத்தும் கடவுள்களின் நம்பிக்கைக்கு வழிவகுத்தது. உள்ளூர் சமூகங்கள் பெரும்பாலும் சூரியன், ஆறுகள் மற்றும் விலங்குகள் போன்ற இயற்கை அம்சங்களை வணங்கத் தொடங்கினர். கிமு 3100ஆம் ஆண்டு காலத்தில் எகிப்தை ஆண்ட மன்னர்களான பாரோக்களின் கீழ் சிறிய சமூகங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு மத நடைமுறைகள் வரைமுறைப்படுத்தப்பட்டன. பாரோக்கள் நாட்டை ஆட்சி செய்யும் அரசர்களாக மட்டுமல்லாமல் தெய்வீக தன்மை பொருந்தியவர்களாக மக்களால் நம்பப்பட்டவர்கள். இதனால் அவர்கள் மக்களின் மத நம்பிக்கைகளிலும் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக மாறினர். இந்து மதத்தைப் போலவே எகிப்திய புராதான மதம் என்பது பல தெய்வ நம்பிக்கையை கொண்டதாக இருந்தது. ரா, ஒசைரிஸ், ஐசிஸ், அனுபிஸ் உள்ளிட்ட ஏராளமான கடவுள்கள் மற்றும் சிறு தெய்வங்கள் இந்த மதத்தில் இருந்தனர். எகிப்தின் இந்த பண்டைய மதம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எகிப்திய சமூகத்தில் பெரும் ஆதிக்கத்தை செலுத்தியது. பிரம்மாண்டமான கோயில்கள், முக்கியமான சடங்குகள், பண்டிகைகள் மற்றும் அரசு விழாக்கள் என அனைவரது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த மதம் வடிவமைத்திருந்தது. மேலும் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை, சடங்குகள், மந்திரங்கள் மற்றும் கோவில் வழிபாடு போன்றவை பண்டைய எகிப்தியர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நம்பிக்கையாகவும் இருந்தது. தங்கள் கடவுள்களுக்காக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோவில்கள் மற்றும் நினைவு சின்னங்கள், அதே கடவுள்களுக்காக காணிக்கையாக அளிக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத தங்கம் உள்ளிட்ட பொருட்கள், தெய்வீக தன்மை இருப்பதாக நம்பப்பட்ட தங்களது அரசர்களுக்காக கட்டப்பட்ட பிரம்மாண்ட பிரமிடுகள் போன்றவை இன்றும் விஞ்ஞானிகளை அதிசயிக்க வைக்கின்றது. இன்னும் அவிழ்க்கப்படாத பல மர்ம முடிச்சுகள் எகிப்தில் புதைந்து கிடக்கின்றன. ஆனால் ஏன் இந்த புராதான மதம் மறைந்துவிட்டது? இன்று எகிப்தில் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் செழித்து வளர்ந்துள்ள நிலையில் இந்த மதம் மட்டும் ஏன் காணாமல் போனது? கிமு 664ஆம் ஆண்டு முதல் எகிப்து வெளிநாட்டு சக்திகளின் படையெடுப்பாலும் ஆட்சி மாற்றத்தாலும் சூழப்பட்டது. அசிரியர்களும் பெர்ஷியர்களும் முதலில் பாரோக்களின் அதிகாரத்தை பலவீனப்படுத்தினர். கிமு 332இல் கிரேக்க மன்னரான அலெக்சாண்டர் தொடங்கி ரோமானியர்கள் என பலரும் எகிப்தை ஆக்கிரமிக்க தொடங்கினர். இந்த வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் பண்டைய எகிப்திய மதத்தை முழுமையாக ஆதரிக்கவில்லை. எனவே அதன் செல்வாக்கு சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது. அது மட்டுமல்லாமல் எகிப்தில் நடைபெற்ற உள்நாட்டுப் போர், அதிகார பகிர்வு போன்றவை பாரோக்களை மேலும் பலவீனம் அடையச் செய்து அதிகாரத்தை இழக்கச் செய்தது. அந்த மதத்தின் கோவில்களுக்கு நிதி தடைப்பட்டது. மேலும் அந்த கோவில்களை நிர்வகிப்பவர்களுக்கு உண்டான அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. மத சடங்குகளை பராமரிப்பதும் பின்பற்றுவதும் கடினமாகியது. எகிப்தில் ஆதிக்கம் செலுத்திய கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் புதிய தத்துவங்களையும் மதங்களையும் அந்நாட்டில் அறிமுகப்படுத்தினர். மேலும் பண்டைய எகிப்திய மதம் மிகவும் சிக்கலானதாகவும் பல நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகள் சார்ந்ததாகவும் இருந்தது. இதனால் சாதாரண மக்களுக்கும் சமூகத்தில் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களுக்கும் அந்த மதம் எளிதில் அணுகக்கூடியதாக இல்லை. மறுபுறம் ரோமானியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவம் போன்ற மதங்கள் எளிமையான நம்பிக்கை, தார்மீக வழிகாட்டுதல் மற்றும் ஒரு சமூகத்தையும் அந்த மக்களுக்கு வழங்கியது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் ரோமானிய பேரரசு அதிகாரப்பூர்வமாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது. இதன் தாக்கம் எகிப்திலும் பெரிதாக இருந்தது. பல பிரமத கோவில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன.
மேலும் பல வழிபாட்டு நிலையங்கள் தேவாலயங்களாக மாற்றி அமைக்கப்பட்டன. பண்டைய எகிப்திய மதத்தை பொதுவெளியில் பின்பற்ற தடை விதிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் கடந்து கிறிஸ்தவ மதம் அனைத்து எகிப்தியர்களுக்கும் சம உரிமையை மத சடங்குகளில் வழங்கியது பல எகிப்தியர்கள் கிறிஸ்துவத்திற்கு மாற காரணமாக இருந்தது. கிமு 7ஆம் நூற்றாண்டில் அந்நிய படையெடுப்புகளுடன் தொடங்கிய எகிப்தின் பண்டைய மதத்தின் சரிவு அரசியல் உறுதியற்ற தன்மை, கலாச்சார மாற்றம் போன்றவைகளால் இறுதியாக கிபி 4 முதல் 5ஆம் நூற்றாண்டுகளில் அதிகாரப்பூர்வமான அடக்குமுறை மூலம் படிப்படியாக முடிவுக்கு வந்தது. பின்னர் சுமார் 600 முதல் 700 ஆண்டுகள் வரை எகிப்து கிறிஸ்துவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. கிபி 641இல் அமர் இபின் அல் ஆஸ் தலைமையிலான அரேபிய இஸ்லாமியர்களின் படையெடுப்பின் மூலம் இஸ்லாம் எகிப்தில் நுழைந்தது. அந்த சமயத்தில் எகிப்தில் பெரும்பாலும் கிறிஸ்தவ மதமே ஆதிக்கம் செலுத்தும் மதமாக இருந்தது. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மக்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்ற அனுமதித்தாலும் அந்த மதத்தை பின்பற்ற பல வரிகளையும் அவர்கள் மேல் விதித்தனர். புதிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் கட்டுவதிலும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இது இஸ்லாமை பின்பற்றுபவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சாதகமானதாக மாறியது. எனவே படிப்படியாக பலர் இஸ்லாம் மதத்திற்கு மாறத் தொடங்கினர். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தங்களுக்குள் கலப்பு திருமணங்கள் செய்தது, அரபு மொழி மற்றும் இஸ்லாமிய பழக்க வழக்கங்கள் எகிப்து முழுவதும் பரவலாக பரவியதும் இஸ்லாம் வளர முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த மாற்றங்கள் ஒரு சில ஆண்டுகளில் நடந்தவையல்ல, பல நூறு ஆண்டுகளாக நடந்த மாற்றங்களாகும். இருப்பினும் கிறிஸ்தவமும் எகிப்தின் குறிப்பிடத்தக்க அளவில் ஆதிக்கம் செலுத்தும் மதமாக இருந்து பின்னர் படிப்படியாக சிறுபான்மை மதமாக மாறியது. இன்று எகிப்தியர்களில் சுமார் 90% பேர் இஸ்லாமியர்கள். அதே நேரத்தில் 10% பேர் கிறிஸ்தவர்கள். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வழிபாட்டு தலங்களை கட்டினாலும் தங்கள் கடவுள்களின் சிலைகளை வானுயர எழுப்பினாலும் மக்களின் மதம், பழக்க வழக்கம், சடங்குகள் போன்றவை காலத்திற்கும் நிலைத்து நிற்பவையல்ல. அவை தொடர்ந்து பல மாற்றங்களை சந்திக்கும் என்பதே நிதர்சனம். இதற்கு எகிப்து ஒரு நல்ல உதாரணம்.